ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு சுடிதார் கட்டிங் எப்படின்றத பத்தி பார்க்க போறோம். நான் மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம இதுல மெயினா நம்ம பார்க்க வேண்டியது ஷேப் எடுக்கிறது தான். ஏன்னா ஷேப் கரெக்டா வந்தாலே சுடிதார் கட்டிங் நீட்டா இருக்கும். நம்ம சுடிதார்ல ஷேப் எடுக்கிறதுக்கு மெயினா நம்ம தேவைப்படுற அளவு வந்து 3 அளவு. ஃபர்ஸ்ட் சுற்றளவு, அடுத்து இடுப்பு சுற்றளவு, அடுத்து 3வது அளவு சீட்டளவு. இந்த 3 அளவும் வச்சுதான் நம்ம ஷேப் எடுக்கணும். ஷேப் எடுக்கிறதுல ஃபர்ஸ்ட் நம்ம சுற்றளவை மார்க் பண்ணிக்கிடுவோம். எனக்கு இவங்க பாடி சைஸ்க்கு வந்து 10.5 இன்ச்சு சுற்றளவு. நான் 10.5 இன்ச் மார்க் பண்ணி தையலுக்கு 1.5 இன்ச் சேர்த்து 11.5 மார்க் பண்ணியிருக்கேன். சீட்டளவு 11.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இங்க சீட் அளவுல மட்டும் நம்ம 1.5 இன்ச் விடக்கூடாது. மடிப்பு ரொம்ப பெருசா வரையில பினிஷிங் நீட்டா ஆகாது. ஸோ அதனால 1 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் எப்படி மார்க் பண்ணணும்னா, கஸ்டமரோட அண்டர் செஸ்ட மார்க் பண்ணிக்கிறணும். அண்டர் செஸ்ட் மார்க் பண்ணிருக்கிறதுல நம்ம இடுப்பு சுற்றளவை மார்க் பண்ணிருக்கணும். இடுப்பு சுற்றளவு வந்து எனக்கு 9.5. அதுல இருந்து தையலுக்கு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்போ இந்த 3 லைனையும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இது வந்து நீங்க வந்து இப்படி கர்வ் கொடுக்காம ஸ்ட்ரைட் லைன் கொடுக்கணும். இந்த இடம் நீங்க வளைச்சு கொடுக்கையில உங்களுக்கு செஸ்ட் போர்ஷன் வந்து டைட் ஆகும். நான் தையலுக்கான அளவும் சேர்த்து போட்டிருக்கிறேன். இப்போஷனை வந்து நீங்க சின்ன கர்வா கொடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி வளைச்சு கொடுக்கையில அவங்களோட ஹிப் வந்து டைட்டா இருக்காது. இந்த மாதிரி மார்க் பண்ணீங்கன்னா ஷேப் வந்து சுடிதார்ல கரெக்டா இருக்கும், டைட் கொடுக்காது. இந்த போர்ஷன் வந்து நீங்க ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. கீழையும் இதே அளவை மார்க் பண்ணீங்கன்னா அளவு தப்பா வராம கோடு நேரம் வரும். சீட் அளவு 11.5 பிளஸ் 1 இன்ச் சேர்த்து 12.5 மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருங்க. இப்ப இந்த மாதிரி நீங்க ஷேப் கொடுக்கையில அவங்களுக்கு டைட் ஆகாது. இப்போ சுடிதார் கட்டிங் முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.